The Bible Decode. The Word Unaltered. சத்தியத்தை சரியாக சொல்வோம், சத்தமாக சொல்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துதல் சொல்லி உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட வேதாகமத்தில் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது. The most misunderstood வசனங்கள்ல இது ஒன்று. அது என்னன்னா, மத்தேயு 19:28 வசனம், Matthew 19:28 என்ன சொல்கிறது பாருங்க. அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும், யாருக்கு? அப்போஸ்தலருக்கு சொல்றாரு, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீட்டிருப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ இந்த வசனம்தான் அநேகருக்கு ஒரு தவறான வியாக்கியானத்தை கொடுக்குது. நிறைய பைபிள்ஸும் தவறான கமெண்ட்ரிஸ்ல கொடுக்குது. இதை நம்பி நிறைய பேர் அவங்களுக்குன்னு ஒரு புதிய வியாக்கியானத்தை உண்டு பண்ணிக்கிட்டாங்க. அது என்னன்னா, நீங்கள் 12 சிங்காசனம் மேல் அமர்ந்து இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயந்தீர்ப்பீர்கள் என்று அப்போஸ்தலர் சொல்றார். இப்ப இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு சில பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து திரும்பி வர போறாரு 2000 வருஷம் கழிச்சு, அப்புறம் எருசலேம்ல உட்கார்ந்து ஆட்சி செய்வாரு, அப்போ ஒரு யூத தேசம் ஸ்தாபிக்கப்படும் மறுபடியுமாக. அதுக்கப்புறம் 12 அப்போஸ்தலர்களும் அந்த எருசலேம்ல உட்கார்ந்து அந்த 1000 ஆண்டு காலத்துல ஆட்சி செய்ய போறார்கள், 12 சிங்காசனம் உட்கார்ந்து இருக்க போறார்கள், அப்படியெல்லாம் போதிக்கிறார்கள். அப்படியான இந்த வசனத்தின் உண்மையான அர்த்தம் என்ன? அப்ப இன்னைக்கு நாம் மனித கருத்துக்களை அல்ல, வேதாகம் என்ன சொல்லுகிறது, ஸ்கிரிப்சரால நம்ம பார்க்க போகிறோம். உண்மையான அர்த்தம் என்ன, அதை குறித்து தான் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். ஆகவே இப்ப இதுல இந்த Matthew 19:28 என்னென்னலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், வேத ஆராய்ச்சி செய்ய போறோம். நம்பர் 1, மறுபிறப்பு, ரீஜெனரேஷன், மறுஜென்ம காலம், ரீஜெனரேஷன் அப்படின்னா என்ன? இயேசு இப்போது ஆட்சி செய்கிறாரா, ஆளுகிறாரா? அப்போஸ்தலர் எவ்வாறு நியாயந்தீர்க்க போகிறார்கள்? அப்ப இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் யாரை குறிக்கிறது? மத்தேயு 19:28 எதிர்காலத்துல ஃபியூச்சர் 1000 ஆண்டு ராஜ்யத்தை குறித்து பேசுகிறதா? Is it talking about future millennium? Or Jesus is reigning today? What is regeneration? How the apostles going to judge the world? How they are going to judge in sitting in the 12 thrones? அப்ப இப்பேற்பட்ட இந்த கேள்விகளுக்கு தான் இந்த நாள்ல நாம் ஆராய்ச்சி செய்து அதுக்கு விடை காண்போம். இப்ப இந்த வாக்குத்தத்தம், அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எந்த சூழ்நிலையில எழுதப்பட்டதுங்கிறத நம்ம கவனிக்கணும். ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்கிறான். அவன் ஒரு ரிச் மேன், ரூலர் ஆஃப் ஜூஸ் கண்ட்ரி, வீதாவில் வாசிக்கிற ஒரு பிரபு, ஐஸ்வர்யம் உள்ள மனிதன், வாலிபனா இருக்கிறான். கடவுள்கிட்ட இயேசு கிறிஸ்துட்டே கேட்கிறான். என்ன கேட்கிறான்? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, சரியான கேள்வி கேட்டிருக்கேன், கற்பனைகளை கைக்கொள்ளுங்கிறாரு. நான் சின்ன வயசுல இந்த கற்பனைகள்லாம் கரெக்டா தான் ஃபாலோ பண்றேங்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்தானுடைய அன்பு கூர்ந்து, உன்கிட்ட ஒரே ஒரு குறை தான்ப்பா இருக்கு அப்படிங்கிறாரு. உன் பணம் தான் உனக்கு பிரச்சனையா இருக்கு, ஐஸ்வர்யம் தான் உனக்கு பிரச்சனையா இருக்கு, மற்றபடி நீ கரெக்டா தான் இருக்க. அதனால உனக்குள்ள இந்த பணத்தை விற்று தரித்திரர்களுக்கு தானம் பண்ணு, அதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணு, கண்டிப்பா நித்திய ஜீவன் கிடைக்குங்கிறார். இதை கேட்டவுடன் இந்த வாலிபன் ரொம்ப துக்கமுகமா போயிடுறான் இல்லையா? பைபிள்லயே இயேசு கிறிஸ்து துக்கமா போன ஒரு மனுஷன் ஒருத்தந்தான். இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரை பார்த்து சொல்றாரு, பாத்தீங்களா, ஐஸ்வர்யவான் பரலோகத்துல பிரவேசிப்பதை காட்டிலும் ஒட்டகமானது ஊசினுக்கு அதுல நுழைவது ரொம்ப எளிதா இருக்கும் அப்படிங்கிறாரு. அவங்க என்ன கேட்குறாங்க,
அப்படின்னா யார்தான் ஆண்டவரை ரட்சிக்கப்படக்கூடும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இது மனுஷரால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடுங்கிறார். அப்ப ரட்சிப்பு தேவனுடையது. Salvation is and the mercy of God. It's a grace of God. It's an unmerited favor. அதனால மனுஷரால் கூடாதுதான் ரட்சிப்பு, அது தேவனால அது கூடுன்னு கேட்கிறாங்க. அப்போ உடனே அவங்க கேட்கிறாங்க, சரி அப்படியானா நாங்க எல்லாத்தையும் விட்டு பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே இயேசு கிறிஸ்து 2 ஆன்சர் கொடுக்கிறார். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்காக, சுவிசேஷத்திற்காக தங்கள் வீட்டையாவது, நாட்டையாவது, சகோதர சகோதரியாவது, தாயாவது, தகப்பனாவது, மனைவியாவது, பிள்ளைகளை விட்டு வந்த உங்களுக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் அதையும் சொல்லிடுறார். அப்படின்னா உங்களுக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நூறத்தனையாக இந்த உலகத்தில இம்மையில சகோதர சகோதரிகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், மறு உலகத்துல நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வீர்கள் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வில் ஹாவ் 100 families அப்படின்னா அப்பேற்பட்டனால ஒரு ஐக்கியம் கிடைக்கும், குடும்பம் கிடைக்கும், சபை கிடைக்கும். சபையில நமக்கு நூற்றுக்கணக்கான சகோதர சகோதரிகள் நம்ம ஏற்றுக்கொள்வாங்க. நிறைய தாய்மார்கள், தகப்பன்மார்கள், சகோதர சகோதரிகள்லாம் நம்ம கிடைக்கும். நல்ல ஒரு ஐக்கியம் கிடைக்கும், ஒரு கம்யூனிட்டி கிடைக்கும். 2வது, மறு உலகத்துல நாம் மரித்தால் நித்திய ஜீவன்ல பிரவேசிப்போங்கிற அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்ப இதேதான் அப்போஸ்தலருக்கும் சொல்றாரு, இதுவும் உங்களுக்கு கிடைக்கும், நித்திய ஜீவனும் நூறத்தனையாக உங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களும் இந்த உலகத்துல. நீங்கள் மறுஜென்ம காலத்திலே, இன் ரீஜெனரேஷன் டைம், நீங்கள் இஸ்ரவேலின் நான் மகிமையின் சிங்காசனத்தை உட்கார்ந்திருக்கும் போது நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயந்தீர்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷல் பிளெஸிங் கொடுக்கிறார். இப்ப நம்ம போல அப்போஸ்தலருக்கு நித்திய ஜீவனும் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் அந்த 12 கோத்திரங்களையும் நியாயந்தீர்க்கக்கூடிய ஒரு அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறார். சரி, இதை தான் நம்ம கரெக்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆராய்ச்சி செய்வோம். அப்ப மறுஜென்ம காலம் அப்படின்னா என்ன? இங்கிலீஷ்ல ரீஜெனரேஷன் சொல்லப்பட்டிருக்கு, மலையாளத்துல புனர்ஜென்மம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்படின்னா என்ன அப்படின்னா, அது கிரேக்க லாங்குவேஜ்ல என்ன சொல்லியிருக்கிறா, பாலின் ஜெனிசியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நியூ பர்த், ரெனிவல், ரெஸ்டரேஷன். அப்ப தமிழ்ல சொல்ல போனா புதிய பிறப்பு, ஒரு புதிய ஆரம்பம், மறுபிறப்பு, புதுப்பித்தல். இதுதான் மறுஜென்ம காலத்தோட மீனிங். புரியுதுங்களா? இன்னொன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபிரேய ஆசிரியர் இதையே எப்படி சொல்றாருன்னா, ஹீப்ரூஸ் 9:10 அதுல பாத்தீங்கன்னா அதை இப்படி சொல்றாரு, ரெஸ்டரேஷன் டைம்கள், சீர்திருத்தல் உண்டாகும் காலம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் பாருங்களேன், எபிரேயர் 9:10ல இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி இடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்தானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகளை எல்லாம் வேற என்ன. சரி, அப்போ மறுஜென்மா அப்படின்னா இட்ஸ் எ ரீஜெனரேஷன், ஒரு மறுபடியும் பிறக்கிற காலம். அடுத்தது சீர்திருத்தல் உண்டாகும் காலம், டைம் ஆஃப் ரெஸ்டரேஷன், டைம் ஆஃப் ரீஜெனரேஷன், ரெனிவல். இதுதான் அந்த மீனிங். இப்போ இதுக்கு நீங்க இன்னொரு இது ஸ்கிரிப்சுரலா எப்படி நம்ம டிஃபைன் பண்ண போறோம்னா, புதிய ஏற்பாடுல ஒன்லி 2 times தான் மறுஜென்ம காலங்கிற வார்த்தை வருது. அது நம்பர் 1 Matthew 19:28, நம்பர் 2 Titus 3:5, தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த 2 இடத்துல தான் இந்த மறுஜென்ம காலம், மறுஜென்மம்ங்கிற வார்த்தை வருது. இதையே நீங்க டைட்டஸ்ல பார்க்கும்போது என்ன சொல்றது, மறுஜென்ம முழுக்கினாலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குது? டைட்டஸ் 3:5ல, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை, அதுக்கு பல எப்படி ரட்சித்தாராம், தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். So washing of regeneration and the renewing of the Holy Spirit அப்படிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ மறுஜென்மம் காலங்கிறது
மறுமுழுக்கின் காலம், மறுஜென்ம முழுக்கு, வாஷிங் ஆஃப் ரீஜெனரேஷன். அப்ப அது எப்ப நடைபெறுகிறது? ஞானஸ்நானத்துல நடைபெறுகிறது இல்லைங்களா? இப்ப ஞானஸ்நானத்துல என்ன நடக்குது? ஆக்ட்ஸ் 2:38 அப்போஸ்தலர் 2:38 பேதுரு என்ன சொல்றாரு? நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு நாமத்துல ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த வரத்தை பெறுவீர்கள். அப்ப ஞானஸ்நானத்துல நம் பாவங்கள் போகப்படுகிறது, பாவங்கள் கழுவப்படுகிறது. இதைத்தான் ஆக்ட்ஸ் 22:16 பவுலுக்கு சொல்றாரு, அனனியா நீ ஏன் தாமதிக்கிற, நீ எழுந்து உன் பாவங்கள் போக கழுவப்படுங்கிறார். ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படுங்கிறார். அப்போ வாஷிங் ஆஃப் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்றான். மறுஜென்ம முழுக்குங்கிறது ஞானஸ்நானத்தில் நடைபெறுகிறது. ஆகவே இருந்து நாம் தெரிஞ்சு கொள்வது என்ன? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கான். he is become new, all things are passed away, as per 2 கொரிந்தியர் 5:17 இல்லையா? இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன சொல்றாரு? ஒருவன் தேவன் ராஜ்யத்தில் பிறக்கணும்னா மறுபடியும் பிறக்க வேண்டும் இல்லையா? அது சொல்றாரு. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்கிறது? in baptism we rise to walk in new lives of life. அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக பிறக்கிறான் என்று சொல்கிறது. புதிய வாழ்க்கையில் புதிய ஜீவனில் நடக்கும்படி நாம் எழுப்பப்படுகிறோம் என்று சொல்கிறார். ஆகவே இந்த மறுஜென்ம காலம் என்பது டைம்ஸ் ஆஃப் ரீஜெனரேஷன், அது நம் மறுபடியும் பிறக்கிற ஞானஸ்தானத்தின் காலம். புரிஞ்சுங்களா? இதுதான் அதோட மீனிங். சரி, இப்போ அதுலயே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? மறுஜென்ம காலத்துல அப்படின்னா மறுபடியும் பிறக்கக்கூடிய கிறிஸ்தவ காலத்துல, இஸ் ஆஃப் காஸ்பல் ஏஜ், இந்த சுவிசேஷ காலத்திலே நான் மகிமையின் சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் போது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இஸ் ஆல்ரெடி சிட்டிங் இன் த பிதாவின் வலது பாரிசத்திலே ராஜாவாக வீட்டு இருக்கிறார். புரியுங்களா? இஸ் ஆல்ரெடி ஆட்சி செய்கிறார். என்னைக்கு பெந்தகோஸ்தே நாளிலே வேத பிரசங்கிக்கும் போது என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தார், பரலோகத்திலே சென்று பிதாவின் வலது பாரிசத்திலே ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக உட்கார்ந்து விட்டார் என்று சொல்கிறார். அப்ப வேதாகம் என்ன சொல்கிறது? வெளிப்படுத்தல் 3:21 நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனோடு கூட உட்காருவான்னு சொல்றாரு. பாத்தீங்களா? இஸ் ஆல்ரெடி செட் இந்த பிதாவுடைய சிங்காசனம் ஆல்ரெடி உட்கார்ந்துட்டான்னு வெளிப்படுத்தின ஆசிரியர் யோவானே சொல்றாரு. இனிமேதான் உட்கார போறது கிடையாது, இனிமேதான் 1000 வருஷம் கழிச்சு வர போறாருலாம் கிடையாது. ஆல்ரெடி சிட்டிங் இந்த பிதாவின் வலது பாஷை உட்கார்ந்து கொண்டு அரசாளுகிறார். தேவன் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது, சபை ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. அதுல அவர் ராஜாதி ராஜாவாக சபையின் தலைவராக உட்கார்ந்து இருக்கிறார், ஆட்சி செய்கிறார். இப்ப பாருங்க, கொலோசியர் 1:13-14 என்ன சொல்லுகிறது? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை மீண்டெடுத்து தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிறா இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேங்கிறார். So is already is delivered us from the power of darkness and translated into the kingdom of his dear son அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? We have already been translated into his kingdom. Revelation 3:21 என்ன சொல்லுது? So Christ already sits on his throne. Therefore Matthew 19:28 is describing Christ's present reign, not the future millennium. புரிஞ்சுதுங்களா? அப்போ இயேசு ஏற்கனவே தமது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். as per வெளிப்படுத்தல் 3:21 அவருடைய ராஜ்யம் இப்பொழுது இருக்கிறது. கொலோசியர் 1:13-14 அவர் இப்போது ராஜாவாக ஆளுகிறார். எனவே மறுஜென்ம காலம் என்பது எதிர்காலத்தில் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சி அல்ல, சுவிசேஷ யுகத்தை அதை காட்டுகிறது. புரியுதுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து இப்பொழுது மகிமையின் சிங்காசனத்தில் ராஜாவாக ஏற்கனவே வீற்றிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? அப்ப அவருடைய ராஜ்யம் இப்பொழுது இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யமாக சபை இப்பொழுது இருக்கிறது. அவர் இப்பொழுது ராஜாவாக ஆளுகிறார், ஆட்சி செய்கிறார். இஸ் ரெய்னிங் நவ், நாட் இன் ஃபியூச்சர். எனவே மறுஜென்மம், ரீஜெனரேஷன், ரெஸ்டரேஷன், சீர்திருத்தல் காலம், மறுபடியும் பிறக்கக்கூடிய சுவிசேஷ காலம் என்பது சுவிசேஷ யுகத்தை, காஸ்பல் ஏஜை குறிக்கிறது. இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, அப்போஸ்தலர்கள் எவ்வாறு நியாயந்திருக்கிறார்கள்? 12 சிங்காசனங்களில் அவர் உட்கார்ந்து நியாயந்திருக்கிறார். லிட்டரலா எடுத்துக்க கூடாது.
இல்லையா? இப்ப நீங்க மறுஜென்ம காலத்துல, இந்த காஸ்பல் ஏஜ்ல, சுவிசேஷ காலத்துல நீங்கள் இஸ்ரவேல் 12 கோத்திரங்களை நியாயம் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேதாகமத்துல நியாய தீர்ப்பு என்பது தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தை பயன்படுத்தி மனிதர்களை மதிப்பிடுவதாகும். புரிஞ்சுங்களா? இதுக்கு இன்னொரு வசனம், இணை வசனம் என்னன்னா, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 2-3 வசனம் பாருங்க. Matthew 22:2-3. வேதபாரும் பரிசேயரும் மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். They are sitting in the seats of Moses. ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர் உங்களுக்கு சொல்கிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கின்படியே செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறாங்கிறார். இப்ப இதன் அர்த்தம் என்ன? வேதபாரரும் பரிசேயரும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை போதித்தார். அதனால்தான் இயேசுவே அவர்கள் மோசேயின் ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று கூறி அவர்கள் போதித்த உண்மைகளை கேட்டு நடக்க வேண்டும் என்று சொன்னார். 30ஆம் வசனத்துல மறுபடியும் இதே தான் சொல்றாரு பாருங்க. என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தியது போல நானும் உங்களுக்கு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன். அப்போ சிலர் சொல்றார், நீங்கள் ராஜ்யத்திலே என் பந்திலே போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவரோ சிங்காசனம் மேல் உட்காருவீர்கள் என்றார். ஏன்னா இந்த வசனங்கள் எதை காண்பிக்கிறது? சபை ஸ்தாபிக்கப்படுவதையும் சுவிசேஷம் உலகமெங்கும் அறிவிக்கப்படுவதில் 12 அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு, அந்த அதிகாரத்தை ஒரு உருவக மொழியில சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 12 கோத்திரத்தை நியாயம் இருக்கிறது. இட்ஸ் இந்த உருவக லாங்குவேஜ் அது. புரியுங்களா? அப்போ அப்போஸ்தலர் செய்த நியாய தீர்ப்பு என்பது அவர்கள் பூமியில் இருந்த போது புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவத்தையும் அந்த அடிப்படை ஃபண்டமெண்டல் கோட்பாடுகள் பிரின்சிபல்களையும் ஒழுங்குகளை நிறுவிய அதிகார பணியை குறிக்கிறது. ஏன்னா சபையானது யார் மேல கட்டப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளின் அடிஸ்தானத்தின் மேலதான் சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதுக்கு மூளைக்கல்லாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப 12 சிங்காசனங்கள் என்பது கிறிஸ்து அவர் அளிக்கப்பட்ட முழுமையான அதிகாரத்தை குறிக்கிறது. இப்ப இந்த அதிகாரத்தின் மூலம் அவர்கள் கிறிஸ்துவின் சித்தத்தை உலகத்துக்கு அறிவித்தனர். இன்றும் அவர்கள் தங்கள் தேவனால் ஏவப்பட்ட எழுத்துக்கள் மூலம் அந்த அதிகாரத்தை செலுத்துகின்றனர். இந்த அதிகாரப்பூர்வமான எழுத்துங்கள் புதிய ஏற்பாட்டில் பாதுகாக்கப்பட்டுள்ளன. அப்ப இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் என்பது ஒரு உருவக மொழியாக ஒரு சொற்றொடர் சொல்லப்பட்ட ஒரு சொற்றொடர். அது கிறிஸ்து சபையாகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலை குறிக்கிறது. இப்போ யோவான் 12:48 நீங்க பாத்தீங்கன்னா, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே நியாயந்து இருக்கிறது ஒன்று இருக்கிறது. அது என்னது? நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாள் நியாயந்து இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? The word that I have spoken will judge him on the last dayங்கிறார். அதாவது மனிதர்களை நியாயந்து இருப்பது இயேசுவின் வார்த்தை இல்லைங்களா? கரெக்டா? அப்படின்னா அப்ப அப்போஸ்தலர்கள் preached Christ words. ஆகவே ஹோலி ஸ்பிரிட் கைடட் அப்போஸ்தலர்ஸ் இன்டு ஆல் ட்ரூத் இல்லையா? அப்ப அந்த வார்த்தை இயேசுவின் வார்த்தையை உலகமெங்கும் அறிவிக்கும் பொறுப்பு இயேசு யார்கிட்ட கொடுத்தாரு? அப்போஸ்தலர் கொடுத்தாரு. அப்ப உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கள் சொன்னார். மேலும் இயேசு அவர்களிடம் சத்திய ஆவியானவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார் சொன்னார். எனவே அப்போஸ்தலர் அறிவித்த போதனை மனித கருத்து அல்ல, அது தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியமாகும். Apostle teaching became the foundation of the church. ஆகவே அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும் சபைக்கு அஸ்திவாரமாக இருக்க இயேசு கிறிஸ்து அதுக்கு மூளைக்கல்லா இருக்கிறார். எனவே சபை மனித பாரம்பரியத்தின் மேல் அல்ல, அப்போஸ்தலன் அதிகாரப்பூர்வ போதனையின் மேல் கட்டப்பட்டுள்ளது இல்லையா? அப்போஸ்தலர் 2:42 என்ன பார்க்கிறோம்? முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்தாருங்க? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே அனுதினமும் தரித்திருந்தார்கள். They continued steadfastly in the apostle doctrine. ஆகவே அப்போஸ்தலர் வார்த்தை நிராகரிப்பது அவர் கிறிஸ்துவின் அதிகாரத்தையே நிராகரிப்பதற்கு சமம். ஆகவே அப்போஸ்தலர் 12 சிங்காசனம் இருக்காங்களா? என்ன அர்த்தம்? தேவனால் அவளுக்கு அருளப்பட்ட அந்த போதனைகள் மூலம் அவர் நம்மை நியாயந்து இருக்கிறார் அர்த்தம். Even today, every congregation is, every church is judged by the apostles' teaching. When we reject apostle doctrine, we reject Christ himself. கடைசியாக இன்னொரு क्वेश्चन நம்ம என்ன பார்த்தோம்?
இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் யார் அப்படின்னு பார்க்கிறோம். அது என்னது? அப்போஸ்தலர் முதல்ல மாம்ச பிரகாரமான பிசிக்கல் இஸ்ரவேலுக்கு தான் பிரசங்கிக்கிறாங்க. நீங்க கவனிச்சீங்களா? பெந்தகோஸ்து நாள்ல அவரு பீட்டர் எஞ்சில என்ன பிரசங்கிறாரு? இஸ்ரவேலரே, நான் சொல்லும் இந்த வார்த்தையை கேளுங்கள் என்றுதான் பிரசங்கத்தை தொடங்கினார். ஆனா முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 2:36 பாருங்கள், ஆகியால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று அறிய கடவர்கள் என்றார். whom you crucified the Christ become the Lord and Christ அப்படின்னு சொல்றார் இல்லைங்களா? அப்போ அதாவது மாம்ச பிரகாரமான இந்த இஸ்ரவேல் சந்ததியார் அப்போஸ்தலன் செய்தியால் என்ன பண்ணிருக்காங்க? நியாயத்தீர்க்கப்பட்டாருங்க. இந்த அப்போஸ்தலன் வார்த்தையை கேட்டு ஞானஸ்நானப்பட்டு அவங்க ரட்சிப்பு. அப்போ அப்போஸ்தலன் வார்த்தை அவர்களுக்கு நியாயம் தீர்க்குது. யாருக்கு? இஸ்ரவேலருக்கு. இஸ்ரவேலர்னா யாருன்னு இப்ப மறுபடியும் பார்க்கலாம். இப்போ சுவிசேஷம் யூதர்களுக்கு மாத்திரம் இல்ல, உலகம் முழுதும் பிரசங்கப்படும் சொல்லிட்டார். ஏன்? எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆயிட்டாங்க இல்லையா? அப்ப எல்லாரும் மனம் திரும்பலன்னா அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. அப்போ சொல்ல வார்த்தையை நம்மளை ஏந்திருக்கிறது. யாருக்கு? இப்ப கிறிஸ்துவ வருகிற அனைவருக்கும் அது ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய ஜீவனை, ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறது. அப்ப இந்த புதிய சுவிசேஷம் எல்லாருக்கும் கிடைக்கப்பட்டுட்டு யூதர்களுக்கு மாத்திரம் கிடையாது இல்லையா? அப்போ சுவிசேஷ காலத்துல இன வேறுபாடு கிடையாது. யூத ஜாதி புறஜாதி கிடையாது. புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய ஜனங்கள் ஒரு இனத்தின் அடிப்படையில், ஒரு ஜாதியின் அடிப்படையில், ஒரு தேசத்தின் அடிப்படையில் அவர்கள் அடையாளப்படுத்தவில்லை. விசுவாசத்தின் அடிப்படையில தான் நாம் தேவனுடைய ஜனங்களாக மாற்றப்படுகிறோம். இதைதான் பவுல் என்ன சொல்றாரு? கலாத்தியர் 3:27-29 என்ன சொல்றாரு? கிறிஸ்துக்களா ஒரு ஞானஸ்நானம் பெற்று விட்டான் என்றால் அவன் அனைவன் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்கள். இனி யூதனன் கிடையாது, கிரேக்கன் கிடையாது, அடிமை கிடையாது, சுயாதீனம் கிடையாது, ஆண் என்றும் இல்லை, பெண் என்று எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள என்ன ஆயிட்டாங்க? சமமானவர்களாக இருக்கிறார்கள், ஒன்றாக இருக்கிறான்னு சொல்றார். ஆகவே நீங்கள் கிறிஸ்துவனுடைய ஆயிட்டீங்கன்னா ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததியா மாறிட்டீங்க, ஆவிக்குரிய இஸ்ரவேலரா மாறிட்டீங்க. அப்ப நாம் எல்லாரும் ஆவிக்குரிய நம்ம எல்லாரும் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நாம் தான் உண்மையான இஸ்ரவேலர்கள் சொல்றாரு. இதான் ரோமருக்கு 2ஆம் அதிகாரம் கடைசியில என்ன சொல்றாரு? இருதயத்தில் செய்யப்படுகிறது தான் உண்மையான உத்தேசங்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, புறம்பான யூதம் கிடையாது, மாம்ச பிரகான யூதம் கிடையாதுன்றாரு. புறம்பான செய்யப்படும் உத்தேசனை இல்ல, உள்ளத்தில் யூதனானவனே யூதன் சொல்றாரு. இருதயத்தில் செய்யப்படும் உத்தேசனமே உத்தேசம் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15-16 வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ஸ் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள் உத்தேசனம் கிடையாது, உத்தேசனம் ஒன்றும் இல்லை, உத்தேசனம் இல்லாமல் இல்லை, புது சிருஷ்டிய காரியம். ஆகவே இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிற இவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானம் உண்டாவதா. பாத்தீங்களா? தேவனுடைய இஸ்ரவேலர்கள், நாம் எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் சொல்லிட்டாரு. ஆகவே இப்போ உண்மையான இஸ்ரவேலர் என்பது உடல் வழி மாம்சத்தின்படி ஆபிரகாமின் சந்ததி கிடையாது. கிறிஸ்துவின் புதிய சிருஷ்டிகளாகிய தேவனுடைய மக்கள் அனைவருமே தேவனுடைய இஸ்ரவேலர் ஆவார்கள். புரிஞ்சுதுங்களா? அப்ப the Israel of God, it refers not to the physical Israel, it refers to all believers who are new creations in Christ. அப்ப both the Jews and Gentiles become one people of God. ஆகவே 12 tribes of Israel symbolize God's covenant people, புதிய ஏற்பாட்டு மக்களும் சபை மக்களாகிய நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் என்பது தேவனுடைய புதிய உடன்படிக்கை ஜனங்களை குறிக்கும் அடையாள மொழியாக இருக்கிறது. ஆகவே இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்னதை பார்த்தோம் என்றால், மறுஜென்ம காலங்கிறது ரீஜெனரேஷன் டைம், ரெஸ்டோரேஷன் டைம். 12 அப்போஸ்தலர் 12 சிங்காசனங்கள் இருப்பதுங்கிறது அவருடைய வார்த்தைகள் நம்மை ஆட்சி செய்கிறது. இயேசு கிறிஸ்து மறுஜென்மம் ராஜாவை இப்பொழுது ஆட்சி செய்கிறார், ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், ராஜாதி ராஜாவா. ஆகவே இந்த வசனத்தை இந்த அடிப்படையில தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இனி அடுத்த ஒரு வித்தியாசமான டாபிக்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். சர்ச்சஸ் ஆஃப் கிரைஸ்ட் greets you. திருவனந்தபுரம் கிறிஸ்துவ சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். If you are in Trivandrum on Sunday, please
Come and worship with us at YMCA statue, Trivandrum. Timing 10 a.m. to 12 a.m. Please have a wonderful worship and beautiful fellowship. All are welcome. யாவருக்கும் சுவாகதம். God bless you.